உலக வரலாற்றில் ஒரு 14 நாட்களில் 50,000 குடும்பங்களின் வாயில்களில் கோலம் போட்டது என்பது இந்த சைதாப்பேட்டை. பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு உலக சாதனையாளரா மாறி இருக்கிறீங்க. இப்ப இந்த கோலத்தை திரும்பவும் அந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், திரும்பவும் எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கோல போட்டியை நாம தொடர்ந்து நடத்துறோம். போன வருஷம் ஒரு 34,000 பேர் கோலம் போட்டீங்க. அதுக்கு முன்ன வருஷமும் ஆங்காங்க சின்ன அளவுல பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு மெகா கோல போட்டியா நடத்தி இது உலக சாதனையா மாத்திருக்கிறோம். இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சு 14 நாள் கழிச்சு எத்தனை பேர் கோலம் போட்டாங்க, இது உலக சாதனையா எப்படி மாறி இருக்குங்கிற அந்த சான்றிதழை அது கொடுக்க போறாங்க. 3வது பரிசை ஒரு நல்ல நடனம், அந்த நடன மாடுகிற அந்த படம் ஒவ்வொரு நுணுக்கமும் அதுல இருக்குது. அவங்க இந்த படம் வரைகிறத விட இந்த கோலம் போட்டது அவங்க நல்ல உடற்பயிற்சின்னு சொல்வேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை அந்த கோலத்தில் வரைந்திருந்த டோபிகானா பகுதியை சேர்ந்த புவனேஸ்வரி அவர்கள் 2வது பரிசை பெறுகிறார். முதல் பரிசு நம்முடைய தமிழரின் பெருமையையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் காட்டுற வகையில இதுல நம்முடைய பறையாட்டம் ஆடும் கலைஞர், ஒரு நடனம் ஆடும் பெண்மணி, அதன் பிறகு ஒரு காளையை அடக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு வீரர், இதை கோலமா போட்டிருக்காங்க. பொதுவா கோலம் போடும்போது இந்த மனித உருவங்களை வரையது ரொம்ப கஷ்டம். அது மிக நேர்த்தியா மிக அழகா போட்டிருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மண்ணின் வாசனையும் மக்களின் வாழ்க்கையும் உலகிற்கு சொல்லும் உன்னத கண்ணாடி நாட்டுப்புற கலை அப்படின்னு எழுதியிருக்காங்க. திவ்யா கார்த்தி, கோதாமேடு.